Hi everyone, welcome to Global Chartered Academy. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ரீவேல்யூவேஷன் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா, எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். தென் எப்படி வந்து ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறது அதையுமே நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா, இதை வந்து கவனமாக பண்ணணும். ரீவேல்யூவேஷன் பண்ணுறப்ப கவனமாக பண்ணணும். இதில் எதனா நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் வந்து ரீவேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. சரியா, ஃபஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் வாங்கி பார்க்கணும். பேப்பர் யாரெல்லாம் வாங்கி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிறது பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்கு தான். அதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பாருங்கள், மறு மதிப்பீடு அறிவிக்கை 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையினால் நடத்தப்பட்ட சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுகளில் கலந்து கொண்ட அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிலகங்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் மதிப்பீடுக்கான தேர்வு தாள் நகல் பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி பெறுவதற்கு இணையதளத்தில் இதில் இந்த நம்பர் போட்டே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். என்ற லிங்கில் இணைய வழி மூலமாக எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் கணினி மடிக்கணினி கைபேசி மூலமாக வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். சரியா, இந்த நம்பர் போட்டிங்கனாலே ஒரு வெப்சைட்டு கொண்டு போகும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தென் மறுமதிப்பீடுக்கான ஆன்லைன் விண்ணப்பம், வங்கி வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட்டு, சுய முகவரியிட்ட உரையினை தபால் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். மறுமதிப்பீடு தொடர்பான விவரங்களை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ ரீவேல்யூவேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அது டேட் கொடுத்துருக்காங்க. 28ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறமா கடைசி நாள் 5 நாள் தான் உங்களுக்கு டைமு. 28 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு 28. சரியா, அதே மாதிரி 3ஆம் தேதி வரைக்கும் தான் 5 நாள் தான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணிடணும் அப்படின்னா பார்த்துக்கணும். சரியா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு. இது ஒன்று, அப்புறம் 3ஆம் தேதி ஒன்று. சரியா, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணதை நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்பணும். அதுக்கு ஒரு 5 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணுறது 3ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அதை 8ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்து அனுப்பிடணும். சரியா, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கடைசி நாளுக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அஞ்சல் போக்குவரத்தில் ஏற்படும் தவறுகள் ஸ்பீட் போஸ்ட்டு சென்ட் பண்ணிடுங்க பெஸ்ட்டு. சரியா, ரெஜிஸ்டர் போஸ்ட் கூட வேணாம், ஸ்பீட் போஸ்ட்டு சென்ட் பண்ணிடுங்க. முக்கியமான அறிவுரைகள், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர், பதிவு எண், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கணும். ரிஜிஸ்டர் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். சரியா, போன்று அல்லது. ரெண்டாவது பாருங்கள், என்ன சப்ஜெக்ட்டு, என்ன கிரேடு, அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து அப்ளிகேஷனை வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா, விடைத்தாள் கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 2 அல்லது அதற்கு மேல் கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஒவ்வொரு பாடத்திற்கும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தனித்தனி அப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க. நீங்கள் 2 சப்ஜெக்ட்டுக்கு போட போகிறீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன். 3வது, உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு கவர், போஸ்ட் கவர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து வைக்கணும். சரியா, A4 சைஸு. என்ன சைஸு? A4 சைஸு. அதுக்கப்புறமா ஒரு அப்ளிகேஷனுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஒரு சப்ஜெக்ட். ஃபஸ்ட் பேப்பரும் சரி, செகண்ட் பேப்பருக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே சேர்த்து 150 ரூபா. இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 150 ரூபா தான். நீங்கள் ஃபஸ்ட் பேப்பருக்கு தனியாக 150, செகண்ட் பேப்பருக்கு தனியாக 150லாம் பே பண்ண வேணாம். சரியா, சீனியர் கிரேடாக இருந்தாலும் சரி, ஜூனியர் கிரேடாக இருந்தாலும் சரி 150 ரூபா வந்து பே பண்ணணும். ஓகேவா, எதனோட பேரில் எடுக்கணும் அப்படின்னா பே டு, அதில் டிமாண்ட் டிராஃப்ட் அப்ளிகேஷனில் அந்த சலானில் இருக்கும். அந்த இடத்துல வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் அந்த பேருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சென்னை இந்த இதுவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். சரியா, டிடி நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போயிட்டு டிடி வந்து எடுங்க, தப்பாக எடுத்துடாதீங்க, அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரியா, யாரெல்லாம் ஜெராக்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண போகிறது கிடையாது, பேப்பர் வந்து வாங்க போகிறீங்க. யாரெல்லாம் பேப்பர் வாங்குறீங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்னொரு வாட்டி நீங்கள் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க. சரியா, இதுக்குண்டான ஷெடியூல், ரிசல்ட் டேட்டு, இது ஃபுல்லாக டீட்டெயில் வந்து இவங்க வந்து திரும்பியும் வந்து வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி, இந்த வெப்சைட்டில் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் பின்னாடி நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதையுமே நீங்கள் என்ன பண்ணால் மென்ஷன் பண்ணணும். சரியா, அப்புறமா
ஆன்லைன் அப்ளிகேஷன் டிமாண்ட் டிராஃப்ட்டு, அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட் கவரு. சரியா? இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு போஸ்ட் கவரில் போட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், அதாவது சென்ட் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். தேர்வு வாரியம், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம், கிண்டி, சென்னை 25. இதுதான் டூ அட்ரஸ். இதுக்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 8ஆம் தேதின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, பொறுப்பேற்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் போஸ்ட் கவர் மேலே, வெளியே போஸ்ட் கவர் மேலே இந்த மாதிரி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. வணிகவியல் தேர்வு ஆகஸ்ட் 2022, விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், டிமாண்ட் டிராஃப்ட்டு, ஒரு செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட் கவர் வைப்பீங்கள்ல, அதை ஒரு கவரில் வைப்பீங்கள்ல. டூ அட்ரஸ் எழுதுறதுக்கு மேலே, அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதணும். வணிகவியல் தேர்வு ஆகஸ்ட் 2022, விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பம் சொல்லிட்டு பெருசாக கொஞ்சம் எழுதி ஃப்ரம் டு இது இருக்கணும். சரியா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போஸ்டலில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து டீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காகவும் வந்து இது வந்து யூஸ் ஆகும். சரியா? இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதையே திரும்ப இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க.